ஹாய் buddies, இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். காமெடி ரொமான்ஸ் கலந்த ஒரு கொரியன் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். மூவியோட ஸ்டார்டிங்கில் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட பேர் ஜான். ஜானுக்கு எந்தவித வேலையும் இல்லை. இப்போ வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருக்கார். வீட்டிலே இருக்கிறதுக்கு ஜானுக்கு ரொம்ப போர் அடிக்கும் போல். அதனால் கொஞ்சம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில் வருவார். ஹீரோக்கு ஒரு திறமை இருக்குது. என்னென்னா, ஒரு மிஷின்குள்ளே நிறைய பொம்மைகள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதை ஒரு ட்ராப்பை யூஸ் பண்ணி கரெக்டாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம வச்சுக்கலாம். அந்த கேம் விளையாடுவார். நம்ம ஹீரோக்கு அந்த கேம் விளையாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்க போல். அடிக்கடி அதில் வின் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால் அதில் கிடைக்கக்கூடிய பொம்மைகள் எல்லாத்தையுமே தான் வாங்கின பதக்கங்கள் மாதிரி வீட்டில் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பார். என்ன தான் நம்ம ஹீரோ இப்படி வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவருக்கு சந்தோஷங்கிறது இல்லாமல் இருக்கும். நாம் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கையில் இவ்வளோ ஃபெயிலியர் ஆகி உட்காந்துருக்கோன்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். ஹீரோ பஸ்ஸில் வந்துட்டு இருக்கப்ப ரொம்ப அப்செட்டாக உட்காந்துருந்துருப்பார். ஏன்னா இதுக்கு முன்னாடி குரூப் சேட்டிங்கில் அவரோட கொலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்து நம்ம ஹீரோனுக்கு நைட் ஃபுல்லும் தூங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பார். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ ஒரு பெரிய சவுண்டு கேட்டு தான் எந்திரிப்பார். என்னன்னு பார்த்தா இவர் குடியிருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டில் புதுசாக யாரோ குடி வராங்க போல். அவங்களோட பொருட்களை ஷிஃப்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த சவுண்டு தான். நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டோட கீ போர்ஷனுக்கு ஒரு பொண்ணு புதுசாக குடி வராங்க. அந்த பொண்ணோட வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்ன, அந்த பொண்ணை பார்க்க ரொம்ப விசித்திரமாக இருக்குடா அப்படின்ட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட சொல்லுவான். ஹீரோவோட வீட்டில் எப்போவுமே ஜங்க் ஃபுட்டு அப்புறம் பேக்டு ஐட்டம் இருக்கும்ல, அந்த மட்டும் தான் வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் ஹீரோவோட அம்மாவுக்கு தெரியும். ஹீரோட அம்மா ஹீரோவை பிடிச்சி சத்தம் போடுவாங்க. ஏன்டா ஒரு நாள் கூட நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா? முதல்ல வீடுன்னு இருந்தால் அதை நல்லா நீ க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் இந்த பேக்கேஜ்டு ஃபுட் ஐட்டம்லாம் நீ சாப்பிடவே கூடாது. நேரத்துக்கு நல்லா சூடாக சமைச்சு சாப்பிட்ணும், அதான் உடம்புக்கும் நல்லது அப்படின்னு அவங்க அம்மா திட்டுவாங்க. அப்பையிலேருந்து அவங்க அம்மா திட்டினதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாப் போட்டுட்ருப்பான். ஹீரோ பிளாங்கெட் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பால்கனி வழியாக அதை உதறிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து பில்லோ கீழே தவறி விழுந்துருமா. சரி, அந்த பில்லோவை போய் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஹீரோ கீழே அந்த பில்லோவை எடுக்கிறதுக்காக வருவான். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோக்கு வினோதமாக ஏதோ சவுண்டு கேட்கும். என்னன்னு பார்த்தா தூரத்தில் சேரில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கும். அந்த பொண்ணுகிட்ட இருந்து அந்த சவுண்டு வரும். கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு ஒரு தண்ணி எடுத்து குடிக்குமா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அமைதியாயிரும். இவங்க தான் சுஜி, இந்த மூவியோட ஹீரோயின். ஹீரோவுக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடும். லவ் பண்ணால் இவ்வளோ தான்டா லவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட போய், டே இன்னைக்கு நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, அந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ண போகிறேன், அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னடா உனக்கு மூளைகீழ குழம்பு போச்சு என்ன, பகல் கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு சரியாக வேலை வெட்டி கூட இல்லை, பணம் காசு இல்லாமல் நீ எப்போ லவ் பண்ண போகிற அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு கலாய்ச்சிட்டு இருப்பான். என்கிட்ட பணம் வேணால் இல்லாமல் இருக்கலாம்டா, ஆனால் என்கிட்ட இருக்க திறமை என்னன்னு உனக்கே தெரியுமில அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் அந்த கேம் விளாண்டுட்டு இருப்பான். அதாவது அந்த பொம்மையெல்லாம் அந்த மிஷின்குள்ளேருந்து அந்த ட்ராப்பை யூஸ் பண்ணி எடுப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு பொம்மையை வெளில எடுப்பான். அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ நல்லா குடிச்சிருப்பான். குடிச்சிட்டு லிஃப்ட்டில் வருவான். லிஃப்ட்டில் வந்துட்டு இருக்கவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவன் ரொம்ப போதையில் இருப்பான். அப்படியே லிஃப்ட் போய் 13வது ஃப்ளோரில் நிற்கும். 13வது ஃப்ளோரில் பார்த்தா நம்ம ஹீரோ பேய் அரைஞ்ச மாதிரி இருப்பார். என்னன்னு பார்த்தா அங்கே இருக்க ஒரு பொண்ணு விசித்திரமாக நடந்துக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு லிஃப்ட்டுக்குள்ளே நம்ம ஹீரோவை அடின்னு அடித்து போட்டுரும். நம்ம ஹீரோ அந்த பொண்ணை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறக்கே ரொம்ப பயந்துட்டு இருப்பார். அந்த அளவுக்கு அந்த பொண்ணு ரொம்ப கொடூரமாக நடந்துக்கும். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்கும்போது அவரோட தலையெல்லாம் குருவி கூடு மாதிரி கலைஞ்சிருக்கும். என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹீரோ நினச்சி பார்க்குறதுக்கு முன்னாடியே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு புதுசாக ஒருத்தவங்க குடி வந்திருக்காங்களா, அவங்க பேக்கரி வேறு ஆரம்பிச்சிருக்காங்களா, யாருன்னா நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறோமோ அவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வேறு பண்ணி தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்கவும் நம்ம ஹீரோ நேராக அந்த பேக்கரிக்கு போயிடுவான். நானும் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் மேலே குடியிருக்கேன், எனக்கு டிஸ்கவுண்ட் தாங்க அப்படின்னு கேட்பான். ஓ, நீங்களும் எங்களோட நெய்பர் தானா, ஒரு நிமிஷம் போகிறீங்க, எங்களோட அக்காவை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தன்னோட அக்காவை கூப்பிடும். அந்த பொண்ணோட அக்கா வெளியில் வருவாங்க. அந்த பொண்ணோட அக்காவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அதிர்ச்சி ஆயிடுவார். ஏன்னா அவங்க தான் நம்ம ஹீரோயின் சுஜி. நேற்று நைட் நம்ம ஹீரோயினை தானே பார்த்து ஹீரோ இவ்வளோ தான் லவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோ லிஃப்ட்டுக்குள்ளே வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினது நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயினை பார்த்து அடுத்த செகண்டே நம்ம எப்படியாவது உயிர் தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கரியை விட்டு வெளில வந்துடுவார். ஒரு வழியாக அவகிட்டேருந்து நம்ம தப்பு வச்சிட்டோம்ப்பா அப்படின்ட்டு ஒரு மறைவான இடத்துல நின்று பார்த்துட்டு இருப்பாரா. கடைசியில் பார்த்தா நம்ம சுஜி ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்துருந்துருப்பாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு அள்ளு விட்டுரும். ஐயோ என்ன செய்ய போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு நீங்கள் பேக்கரிக்கு எதுவுமே வாங்காமல் வந்துட்டீங்க, டிஸ்கவுண்ட் இருக்குன்னு தான் சொல்லியிருந்தோம்ல, நீங்கள் எங்களோட நெய்பர் தானே, இந்தாங்க இந்த கிஃப்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோயின் அந்த கிஃப்ட்டை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இவனா நேற்று நைட் அப்படி பேசினா இன்னைக்கு நைட்டு என்னென்னா வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு போகிறா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு குழப்பமாக இருக்கும். ஹீரோ வீட்டுக்கு வந்து நூடுல்ஸ்னால் சாப்பிட்டுட்டு ஹீரோயின் கொடுத்த அந்த கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. உள்ளே பார்த்தா ஒரு ஸ்கர்ச்சீப் இருக்கும். அந்த ஸ்கர்ச்சீப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் சுஜின்னு வந்து நேம் போட்டிருக்கும். அப்போ இவ பேர் சுஜியா அப்படின்னு ஹீரோக்கு அப்போ தான் தெரியும். அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயினுக்கு வித்தியாசமான கனவு வரும். அடுத்த நாள் நைட் நம்ம ஹீரோ துணி காய போகிறதுக்காக பால்கனி பக்கம் வந்திருப்பாரு. அப்போ கீழே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து நடந்துக்கிறது எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஹீரோயின் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கலாம் பார்க்கவும் நம்ம ஹீரோக்கு வந்து டவுட்டாக இருக்கும். இவ எதுக்கு அர்த்தத்தில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கா, எதுவும் சரியில்லையே, இதை நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரிட்ஜை திறந்து உள்ளே இருக்க எல்லா பாலையும் குடிச்சிட்டு நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வருவார். நம்ம ஹீரோயின் அப்படி நைட் நேரத்தில் இப்படி எதுக்கு உலாவிட்டு இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஹீரோ கீழே வந்திருப்பாரு. கீழே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் சுஜி தெருவில் நடந்துக்கிறது புறமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஹீரோயின் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருப்பாங்களா, அப்பன்னு பார்த்து ஒருத்தர் வந்து நம்ம சுஜி கிட்ட வந்து நீ இங்கேருந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுஜியை கையை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட இவன் தப்பா நடக்க பார்க்குறான் போல அப்படின்னு சொல்லிட்டு டே யார்டா நீ எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி தப்பா நடந்துக்க பார்த்துக்கிற, முதல்ல தள்ளி போட முதல்ல அப்படின்னு ஹீரோ போய் ஹீரோயினை காப்பாற்றுவாங்க. கடைசியில் பார்த்தா அவர் ஹீரோயினோட அப்பா தான். ஹீரோயினும் அவரும் ஒன்றா இருக்க ஃபோட்டோ எடுத்து காட்டுவார். பாருடா இவ என்னோட பொண்ணு தான், என்னோட பொண்ணை தான் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயினோட அப்பா சொல்வார். ஹீரோயினோட அப்பா பேக்கில் இருக்க ஒரு பிரெட்டை எடுத்து வச்சு கத்தியை வச்சு மாட்டுற மாதிரி நம்ம ஹீரோ மாட்டிட்டு இருப்பார். டே உண்மையை சொல்லுடா, யாடா நீ எதுக்குடா என் பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படின்னு கேட்பாரு. ஹீரோ நடந்த எல்லா உண்மையும் ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்லிடுவான். உங்கள் பொண்ணு நடந்துக்கிறது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அதான் என்னன்னு பார்க்கலான்னு கீழே வந்தேன். நேற்று நைட்டு கூட என்னை லிஃப்ட்டுக்குள்ளே வச்சு அடின்னு அடிச்சிட்டா தெரியுமா, உங்கள் பொண்ணுக்குள்ளே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், உங்கள் பொண்ணு இவ்வளோ வித்தியாசம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்பான். ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்ட உடனே ஐயோ இவனுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு போலே அப்படின்னு ஹீரோயினோட அப்பா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாரு. அப்பான்னு பார்த்து ஹீரோயின் வந்து உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்ட்டு மறந்து பிடிச்சிட்டு இருப்பாங்களா. டே உயிரை காப்பாற்றிக்கணும்னு இங்கேருந்து ஓடி போயிடா முதல்ல அப்படின்னு ஹீரோயினோட அப்பா சொல்வார். இதை கேட்டோடனே ஹீரோ தப்புச்சம் பொழைச்சோன்னு அங்கேருந்து ஓடி போயிடுவான். அன்னைக்கு நைட் ஹீரோயினோட தங்கச்சி வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வருவாங்களா. அவங்க அப்பா ஹீரோயினோட தங்கச்சியை பிடிச்சி சத்தம் போடுவாங்க. உன்னை நான் சுஜியை பார்த்துக்க சொல்லிட்டு தானே வீட்டில் விட்டுட்டு போனேன், யாரை கேட்டு நீ வெளியில் போன, கொஞ்சம் விட்டுருந்தா அவள் கார் மோதி நேரம் செத்து போயிருப்பா தெரியுமா, நீ கொஞ்சம் கூட நான் சொல்கிறது கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருப்பாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ லிஃப்ட்டில் வந்து போகலாம் அப்படின்ட்டு உள்ளே வருவான். எதிர்பாராத விதமாக அந்நேரம் பார்த்து லிஃப்ட்டுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்துடுவாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும். ஐயோ நம்மளை என்ன பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருப்பான். ஹீரோக்கு ஹீரோயின் மேல இருக்க பயத்துல அவர் போக வேண்டிய ஃப்ளோரோட பட்டனை வந்து அமுக்காமே இருப்பாரு. ஹீரோயின் தான் ஹீரோவோட ஃப்ளோருக்கான பட்டனை வந்து பிரஸ் பண்ணி விடுவாங்க. அடுத்த நாள் நைட் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோவும் எங்க போறாங்க, அப்படி என்னதான் பண்றாங்க அப்படிங்கறத சீக்கிரட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. ஒவ்வொரு நாள் விடிய காலையில் 2 மணி ஆனோடனே நம்ம சுஜி வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க அப்பா கூட வெளியில வருவாங்க. அவங்க நடந்துக்கிறது பூராமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ரொம்ப குழந்தைத்தனமா விளையாடுறது, குழந்தைத்தனமா பேசுறது. அவங்க அப்பா கூட ஹீரோயின் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஹீரோயின் வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. என்னை இப்போ நீ என்னை தூக்குனா தான் நான் இங்கேருந்து வருவேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவும் வேறு வழி இல்லாமல் ஹீரோயின் வந்து தூக்கி முதுகில் வைப்பாங்களா. உடனே ஒரு சவுண்டு கேட்கும். என்னடான்னு பார்த்தா எலும்பு நொறுங்கி போய் கிடக்கும். உடனே ஹீரோயின் கீழே விழுக போக நல்ல வேளை நம்ம ஹீரோ வந்து தாங்கி பிடிச்சிருவாரு. ஹீரோ ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி ஹீரோட அப்பாவை அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போய் வீட்டில் விட்டுருவாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினோட அப்பாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாரு. அவரை பார்த்து நலம்னா விசாரிச்சுட்டு ஏன்னா சார் எப்படி இருக்கீங்க, இப்போ நான் வேறு ஒரு வேலை தேடிட்டு இருக்கேன், எனக்கு வேலையே இல்லை, என்னோட ரெசியூமே வேறு நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஹீரோட அப்பா வந்து ஸ்கூல் பிரின்சிபலாக இருப்பார். ஹீரோட அம்மா வந்து அப்பார்ட்மெண்ட்டோட மேனேஜராக வந்து இருந்திருப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே அமெரிக்காவில் இருக்க எங்கள் அக்காவை பார்க்குறதுக்காக போயிட்டாங்க. அப்போ நான் மட்டும் தான் தனியாக என்னோட வீட்டில் இருக்கேன். இப்போதைக்கு என்னோட வேலையும் இல்லாமல் போனதுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது ஜாப் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு இவர் கேட்டுட்டு இருப்பாரு. ஹீரோயினோட அப்பாவை ஹீரோக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா ஹீரோயினோட அப்பா தான் ஹீரோவோட ஸ்கூல் டீச்சராக இருந்திருப்பாரு. நான் தான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன்டா, நீ தான் ஒழுங்காகவே படிக்கவே இல்லை, நீ இப்படியே படிக்காமே இருந்தேன்னா ஃபியூச்சரில் உனக்கு வேலையே இல்லாமல் போகும்னு சொன்னேன், அதே மாதிரி ஆகிப்போச்சு பார்த்தியா அப்படின்னு ஹீரோயினோட அப்பா சொல்வார். நீங்கள் சொல்கிறதுனா சரிதான் சார், நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து அந்த அளவுக்கு நல்லா படிக்க மாட்டேன் தான், ஆனால் எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதனால் ஸ்போர்ட்ஸில் வந்து நான் ரொம்ப திறமையாக தானே சார் இருந்தேன் அப்படின்னு ஹீரோ பேசிகிட்டு இருப்பான். சரிப்பா நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் அந்த பிரசிடென்ட் போஸ்டிங் இருக்குது, அதை வேணால் நீ ட்ரை பண்ணி பாரு,
ஆனால் என்ன பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுக்குள்ளேயும் நம்ம முதுகெலுமே உடஞ்சி போயிடும். அதெல்லாம் சரிப்பட்டு வராதா அப்படின்னு சொல்லி இவங்கலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே பக்கத்து பெட்ல இருக்கிறவர் வந்து கேட்டுகிட்டே இருப்பார். அப்புறம் சார் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கணும். அதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். நான் சுஜியை பார்க்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பகலில் பார்த்து அந்த பொண்ணு சுஜியாக தான் இருக்குது. ஆனால் நைட்டில் பார்க்கும்போது சந்திரமுகி மாதிரி இந்த பொண்ணு நடந்துக்குதே, அது ஏன்? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு நான் குளிச்சுட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு வீட்டை விட்டு வெளில வந்தேன். உங்கள் வீட்டு முன்னாடி தான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ அந்த சுஜி பொண்ணு வந்து வெளியில் வந்துச்சு. அந்த பொண்ணை பார்க்குறதுக்கும் அது நடந்துக்கிறது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த பொண்ணை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அது கண்ணும் அது நடந்துக்கிற விதமும் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு சார். ஏன் சார் அந்த பொண்ணு அப்படி இருக்குது, என்ன சார் ஆச்சு அந்த பொண்ணுக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அது வேற ஒன்றும் இல்லைப்பா, நான் சொன்னால் நீ நம்பணும், ஆனால் நீ நம்ப மாட்டியே. சுஜி வந்து மனுஷியே கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணு பேய்ங்கிறது தான் உண்மையே. அந்த பேய் பிறந்ததுலேருந்து எங்கள் கூட தான் இருக்குது. எங்கள் குடும்பத்தில் ஒரு மெம்பர் மாதிரி தான் இருக்குன்னா பார்த்துக்குவேன். ஆனால் அதை நம்ம கோவப்படுத்தியே பார்க்கக்கூடாதுப்பா. ஒவ்வொரு நாளும் விடிய காலை 2 மணி ஆனோடனே சரி, சுஜியோட உடம்புக்குள்ளே பேய் வந்துடும். கரெக்டாக 3 மணி நேரத்துக்கு அந்த பேய் அவளோட உடம்புக்குள்ளே தான் இருக்கும். அவள் அப்போ எப்படி மாறுவானே தெரியாது. அவள் நடந்துக்கிறது புறமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்போ மட்டும் நம்ம அவளை கோவப்படுத்தி பார்க்கவே கூடாது. அப்போ மட்டும் அவளை வந்து பழைய சுஜி மாதிரி பார்க்க முடியாதுப்பா. பகலில் இருக்க மாதிரி சாந்தமான அவள் இருக்க மாட்டான். அவள் உடம்புக்குள்ள முழுசு அந்த பேய் இறங்கி அவள் பார்க்கவே நடந்துக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்ப்பா. அந்த பேய் எங்கள் குடும்பத்திலே ஒரு மெம்பர் மாதிரி இருக்குன்னு சொன்னேன்னே, அந்த பேய் எங்கள் குடும்பத்தை விட்டு போகிற மாதிரியே தெரியல. எங்கள் குடும்பத்தை பிடிச்ச ஒரு சாபம் மாதிரி எங்கள் கூடயே தான் போய் இருக்குது. நீ மட்டும் சுஜியை நைட் நேரத்தில் ஃபாலோ பண்ணிட்டு போகணும்னு தப்பி தவறி கூட நினச்சிடாத. ஏன்னா அந்த நேரத்தில் அந்த பேய் அவளோட உடம்புக்குள்ளே இருக்கும். அது எப்படி ரியாக்ட் பண்ணும்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பண்ணுறது புறமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும்ப்பா. ஆனால் ஒன்றுப்பா, அந்த பேய்க்கு பௌர்ணமி நிலவுனா ரொம்பவே பிடிக்கும். ஆகுனா பௌர்ணமி ஆனால் போதும், அந்த பேய் வந்து பௌர்ணமி ஆன்ட்டு பார்த்துட்டு இருக்கும். அதுக்காகவே அந்த பேய் ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளில வரும்னா பார்த்துக்கவேன் அப்படின்னு ஹீரோயினோட அப்பா சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஹீரோயினோட அப்பா சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கவும் நம்ம ஹீரோக்கு வந்து அள்ளு விட்டுரும். இப்பயே தப்பிச்சோம் பொழிச்சோம் சாமி, அங்கே வந்து ஓடி போகலான்னு பார்ப்பான். அப்பன்னு பார்த்து பக்கத்து பெட்டுக்காரங்க வந்து ஒட்டு கேட்டுட்டு இருப்பாரு. உனக்கு என்னையா இங்கே வேலை, போயா மோல அங்கிட்ட அப்படின்னு துரத்தி விட்ருவாங்க. சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தாலும் இப்போயே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சார் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். அடுத்த நாள் நைட் நம்ம ஹீரோ வெளியில் வந்து பார்ப்பான். வெளியில் வந்து பார்க்கும்போது சுஜிகோட உடம்புக்குள்ளே அந்த பேய் இறங்கியிருக்கும் போல். அப்படியே தனியாக பைத்தியக்காரி மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பான். அவன் நடந்துக்கிறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குமா. இதெல்லாம் பார்க்கவும் நம்ம ஹீரோக்கு அள்ளு விட்டுரும். ஆமாம், இவளா இருக்காளா இல்லை அதுவாக இருக்கானே தெரியலையே. ஒருவேளை அந்த பேய் மட்டும் இங்கே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோ அலறி அடிச்சுட்டு அங்கேருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வருவான். சார் எனக்கு அந்த பேய்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சார், எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு ஹீரோயினோட அப்பா கிட்ட ஹீரோ கேட்பான். ஆனால் ஹீரோயினோட அப்பா எந்த வித ஆன்சரும் பண்ண மாட்டாங்க. சும்மா இருக்க மாட்டியாப்பா நீயே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு மசாஜரை வந்து ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து கொடுப்பாங்க. சரிப்பா, நீ இவ்வளோ உதவி பண்ணுற, என்னோட பொண்ணோட உடம்புக்குள்ளே அந்த பேய் இருக்குதான், அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இப்போ வேற எனக்கு முதுகு வேற உடஞ்சி போய் கிடக்குது, என்ன பண்ணுறது, என்னால் என்னோட பொண்ணை இப்போதைக்கு பார்த்துக்க முடியாது. பேக்கரி வேற அவ்வளோ கிடக்குதுப்பா. என்னோட பொண்ணு கூட சேர்ந்து நீ அந்த பேக்கரியை வந்து பார்த்துக்கிறியா? நான் உனக்கு மாத சம்பளம் வேணால் போட்டு கொடுத்துறேன்ப்பா. இப்போ நீ வேறு வேலை இல்லைன்னு இருக்கல, நீ என்ன சொல்கிற அப்படின்னு ஹீரோயினோட அப்பா கேட்பாரு. ஹீரோவுக்கும் இப்போ வேலை இல்லைல்ல, ஆனால் இந்த வேலையாவது கிடச்சிச்சு அப்படின்னு சந்தோஷமாக சரி அப்படின்னு ஓகே சொல்லிடுவாங்க. யாரோ தெரியாதவங்கக்கிட்ட அவரோட பொண்ணை வந்து ஒப்படைக்கிறத விட நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும்ல, ரொம்ப நல்ல பையன் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பொறுப்பில் விட்டுருவாரு. அன்னையிலேருந்து நம்ம ஹீரோ சுஜியோட பேக்கரிக்கு வந்து சுஜியோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் ஹீரோக்கு எப்படியெல்லாம் வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஹீரோக்கு வந்து இதானே ஃபர்ஸ்ட் டைம், அதனால் எதுவுமே சரியாக செய்ய வராது. சரி பரவாயில்ல, நீங்கள் போக போக இதுக்கெல்லாம் பழகிக்கிங்க, ஒவ்வொன்றா கற்றுக்கலாம் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி நைட் நம்ம ஹீரோவை பார்த்தா அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த பேய் நம்ம ஹீரோ வந்து வம்பிழுத்துட்டு இருக்கும். இங்கே பாருடா, நான் உன்னோட கண்ணை வந்து நோண்ட போகிறேன் பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மாட்டிகிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா அந்த பேயை காணோம். நம்ம ஹீரோவோட தோளில் வந்து யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்கும். சரி இந்த பேய் தான் வந்து ஏதோ ப்ராங்க் பண்ணுது போல் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நினச்சிட்டு இருப்பான். கடைசியில் பார்த்தா அந்த பேய் ஹீரோ முன்னாடி வந்து நிற்கும். நம்ம ஹீரோக்கு வந்து அப்படியே அள்ளு விட்டுரும். நம்ம ஹீரோ பயந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவான். அந்த பேய் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பை துரத்திட்டு இருக்கோம். டே நில்றா, நான் உன்னை பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கோம். அந்த பேய் நல்லா மண்டையை உலுக்கிக்கிட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, இன்னைக்கு உன்னை கடிச்சு நான் திங்க போகிறேன் பார்த்துக்கிட்டே இரு, என்ன ஆனாலும் சரி நான் இன்னைக்கு உன்னை பிடிச்சி திங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க பேய் திடீர்னு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும். இந்த பேய் இந்த மாதிரி சொன்னதெல்லாம் கேட்கவும் ஹீரோவுக்கு ஹீரோயினோட அப்பா என்ன சொன்னாங்கிறது ஞாபகம் வரும். இங்கே பார்ப்பா, உடம்புல இருக்கிறது மோகினி பிசாசு, நீ பாட்டுக்கு அதை வந்து கோவப்படுத்தி எதுவும் தொலைஞ்சிடாத, அப்புறம் உன்னை அதை கடிச்சு தின்னுபடும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மாட்டி வச்சுருந்துருப்பாரு.
ஹீரோயினோட அப்பா சொன்ன இதெல்லாம் நினச்சி பார்த்தோன்னே ஹீரோ உடனே சொல்வான், "நீ அந்த அளவுக்கு அழகா இல்ல தான். ஆனா அந்த மென்மையான சுஜி வந்து வெளில வந்துரட்டும்" அப்படின்னு கத்துவான். அப்புறம் "எனக்கு நீ கேக் வாங்கி கொடு" அப்படின்னு இந்த பேய் கேட்குமா. உடனே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் இந்த பேய்க்கு தேவையான கேக் எல்லாத்தையும் ஹீரோ வாங்கி கொடுப்பான். ஆனா அங்கே இருக்க எந்த கேக்குமே இந்த பேய்க்கு வந்து பிடிக்கல. எனக்கு அந்த சாக்லேட் ஃப்ளேவர் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்ருக்கோம். அது சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கவங்க சாக்லேட் ஃப்ளேவர்னா இல்லைம்மா தீந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்போ இந்த சாக்லேட் ஃப்ளேவரில் கேக் வேணும். அது இல்லாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டமே இந்த பேய் பண்ணிகிட்ருக்கும். இதெல்லாம் அந்த ஷாப்கீப்பர் பார்த்துட்டு என்னங்க அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. சாரி சார், என்னோட தங்கச்சிக்கு வந்து கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்குவா. நான் அவளை வந்து அங்கிட்டு கூட்டிகிட்டு போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அது பேயை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பான். அவர் வாங்கிட்டு வந்த கேக் எல்லாத்தையும் அந்த பேய் வந்து வளைச்சு வளைச்சு தின்னுட்டு இருக்கும். அப்பன்னு பார்த்தா அந்த ஸ்டோருக்கு வந்து கஸ்டமர் வந்திருப்பாங்க கேக் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு கேக்கு கூட இருக்காது. எல்லாத்தையும் இந்த பேய் வாங்கி மேய்ஞ்சிட்டு இருந்திருக்கும். இந்த மாதிரி எல்லா கேக்கையும் இந்த பேயை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்ல. அப்போ கேக் வாங்க வந்து அந்த சின்ன பொண்ணு இந்த பேயை பார்த்துட்டு இருக்குமா. பேய் உடனே கோவப்பட்டு, "என்ன இந்த கேக்குக்காக தானே என்னைய பார்க்குற, இந்தா எடுத்துட்டு போ" அப்படின்னு அந்த கேக்கு கீழே விட்டு எறியும். அந்த பொண்ணு இந்த மாதிரி தன்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடி போயிரும். "நீ ஏன் இவ்வளோ பிடிவாதமாக நடந்துக்கிற" அப்படின்னு ஹீரோ வந்து கேட்டுட்டு இருப்பான். இது எல்லாத்துக்கும் காரணம் சுஜியோட முன்னோர்களோட சாபம் தான். இதை விட்டு அவளால் வெளியவும் வர முடியாது. சுஜியோட ஃபேமிலி எந்த அளவுக்கு உயிரோடு இருக்காங்களோ அந்த நாள் வரைக்கும் நான் அவங்க கூட இருக்க தான் செய்வேன் அப்படின்னு இந்த பேய் சொல்லும். "நீயே சுஜியோட உடம்புக்குள்ள இருந்துட்டு இப்படி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, மூளை உடம்பு விட்டு வெளில வா" அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். ஹீரோ சொன்னதை கேட்கும் பேய்க்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடும். "என்னவா நீ வெளில வரணும்னு சொன்ன, என்னை துரத்தணும் நீ பார்க்குறியா" அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் இருந்த எல்லா கேக்கையும் கீழே தள்ளி விட்ரும். அது பண்ணுறதெல்லாம் பார்க்குறக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும். பக்கத்தில் இந்த குப்பை தொட்டி கீழே தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்கும். ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ தூரத்தில் வந்து ஒரு வண்டு இருக்கிறத பார்க்கும். அந்த வண்டை பார்த்தோன்னே அதை போய் எடுத்து சாப்பிட்லான்ட்டு போகும். நம்ம ஹீரோ அதை பார்த்தோன்னே, "அம்மா தாயே நீ எங்கேயும் போக வேணாமா, இங்கேயே இருமா தாயே. நீ என்ன சொல்கிறியோ அது எல்லாத்தையும் நான் நம்புகிறேன். நான் இனிமேல் பாட்டு இந்த மாதிரி எதுவுமே சொல்லவே மாட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயின் எப்படி அந்த கேக் கட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் சொல்லி கொடுக்குற எதையுமே நம்ம ஹீரோ வந்து கவனிக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா நேற்று நைட் வந்து ஹீரோயினோட உடம்புக்குள்ளே இருந்த அந்த பேய் வந்து நடந்துட்டு இருந்திருக்கும்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே இருப்பான். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கங்கிறதை கவனிக்க மாட்டான். ஹீரோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து ஹீரோயின் கவனிச்சுட்டு, "ஆமாம் ஏன் என்ன ஆச்சு, நீங்கள் ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா என்ன, என்னையும் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்களை வந்து நினச்சிக்கோங்க, தைரியமாக எங்கள்கிட்ட வந்து என்ன வேணால் ஷேர் பண்ணிக்கலாம்" அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுட்டு இருப்பான். ஆனால் ஹீரோ எந்தவித பதிலும் சொல்கிற மாதிரி தெரியல. "சரிங்க, எனக்கு வந்து கிளாஸ்க்கு வந்து டைம் ஆச்சு, நீங்கள் குறை வேலையும் பார்த்துக்கோங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி கிளாஸ்க்கு போயிடுவாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி ஹீரோ கிட்ட வந்து பேசுவோம். ஹீரோக்கு வந்து ஹீரோயின் வந்து தன்னை லவ் பண்ணுறாங்க போல், அதனால தான் பின்ன பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ போய் பேயை மீட் பண்ணுவானா. "டேய், எனக்கு பார்க்குக்கு போய் ஊஞ்சல் ஆடணும்னு ஆசையாக இருக்கு, ஆனால் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போடா" அப்படின்னு அந்த பேய் சொல்லும். நம்ம ஹீரோ அந்த பேயை பார்க்குக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ஊஞ்சலை வச்சு தள்ளி விட்டுட்டு இருப்பானா. "என்னடா சோத்துக்கு சேர்த்த மாதிரி இவ்வளோ மெதுவாக தள்ளி விட்ற, நல்லா வேகமாக தள்ளி விடு வேகமாக" அப்படின்னு பேய் சொல்லும். இதை கேட்க நம்ம ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடும். "வேகமாக தானே உன்னை தள்ளி விடணும், இப்போ தள்ளி விட்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப வேகமாக தள்ளி விட்டுருவான். உடனே இந்த பேய் பறந்து போய் கீழே விழுந்துடும். உடனே அந்த பேய்க்கு வந்தது பாரு கோபம், நம்ம ஹீரோ வந்து அடிக்கிறதுக்காக துரத்திட்டு ஓடும். நம்ம ஹீரோ அந்த பேய்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஓடிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயினோட அப்பா ஹாஸ்பிட்டலில் உட்காந்து தன்னோட ஃபோன் ஜிபிஎஸ் கேமரா வந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஜிபிஎஸ்ல வந்து ரொம்ப வேகமாக வந்து காட்டுமா அவங்களோட லொக்கேஷனை. என்ன இவங்க 2 பேரும் ஒலிம்பிக்கில் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க, அப்படி என்ன தான் பிரச்சனை ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு இவர் நினச்சிட்டு இருப்பாரு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோ பேக்கரியில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் வந்து கற்றுக்குவான். ரொம்ப நல்லா அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பான். ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோக்கு அப்பப்போ பேக்கரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான். அன்றைக்கி நைட் இந்த பேய் வந்து ஹீரோ கூட சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து போயிருக்கோம். அந்த இடத்துல நான் டெய்லி கேக் வாங்கி சாப்பிடும். இன்றைக்கும் பார்த்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு கேக்கு கூட இருக்காது. இப்போ எனக்கு கேக்கு வந்தே ஆகணும், கேக் இல்லாமல் நான் எப்படி வாழ்கிறது, என்னால் வாழவே முடியாது, எனக்கு கண்டிப்பாக கேக் வேணும் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்பான்னு பார்த்து கடைசியாக அந்த ஒரு கேக்கையும் வந்து ஒரு பொண்ணு வந்து வாங்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு பில் போடுறதுக்காக நின்றுட்டு இருக்குமா. அந்த பொண்ணு கையில் கேக் இருக்கிறத பார்த்தோன்னே இந்த பேய் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து அந்த கேக்கை பறிச்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்கும். உடனே இந்த சின்ன பொண்ணு இந்த கேக்கு இது பறிச்சுட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும். அடுத்த நாள் காலையில் பேக்கரியை தான் காட்டுறாங்க. நேற்று நைட் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த பேய் ஒரு சின்ன பொண்ணுட்டு வந்து கேக்கை பறிச்சு சாப்பிட்ருக்கும்ல, அந்த பொண்ணு வந்து இந்த பேக்கரியில் இருக்கக்கூடிய எல்லா பண்ணையும் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயினை வந்து வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக. ஏன்னா நேற்று நைட் வந்து இந்த பேய் வந்து பிடிச்சி சாப்பிட்டுச்சுல, அதனால. அன்றைக்கி நைட் இந்த பேய் ஒரு செராமிக் ஷாப்புக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஜார் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்ருக்கோம். சேச்சே இது நம்மளோடது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆகாது போகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தான் வந்து தூக்கி தூக்கி எறிஞ்சிட்ருக்குமா. நம்ம ஹீரோ தான் பின்னாடி இருந்து அதை ஒவ்வொன்றையும் வந்து பிடிச்சிட்ருப்பாரு. உடஞ்சி போன எல்லாத்துக்குமே வந்து அவர் சொந்த காசை போட்டு பே பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க எல்லாத்தையுமே அந்த ஹீரோயினோட சிஸ்டர் வந்து வீடியோ எடுத்து அவங்க அப்பாவுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. ஹீரோயினோட அப்பா வந்து ஹாஸ்பிட்டலே உட்காந்து நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்ருப்பாரு.
அடுத்த நாள் காலையில் எல்லாரும் எப்பயும் போல் பேக்கரியில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து விண்டோவை க்ளீன் பண்ணிட்டு இருப்பான். அன்னைக்கு நைட் இந்த பேய் வந்து கர்லி ஹேர் வச்சுட்டு வருமா, என்ன உன் முடியெல்லாம் சுருண்டு போய் கிடக்கு, என்ன பண்ணி வச்சு தொலைச்ச அப்படின்னு ஹீரோ கேட்பான். அதுவா வேற ஒன்றும் இல்லை, அந்த சுஜியோட தங்கச்சி இருக்குதுல்ல, அதுதான் இந்த மாதிரி எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுச்சு. அந்த பொண்ணோட கையில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு போல, இப்போ பார்த்தியா சட்டுன்னு வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலை வந்து மாற்றி கொடுத்துருச்சு அப்படின்னு இந்த பேய் சொல்லும். சுஜியோட தங்கச்சி இந்த மாதிரி இந்த பேய்க்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்ருப்பாங்களே, அதனால் அந்த சுஜியோட தங்கச்சிக்கு இந்த பேய் வந்து ரிவார்டாக நிறைய ஸ்டிக்கர்ஸாக அந்த பிள்ளை மேலே வந்து ஒட்டி விடும். அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ அந்த பேயை கூப்பிட்டுட்டு வெளியில் வருவான். சரி டைம் ஆச்சு, இந்த தண்ணியை குடி அப்படின்னு அந்த மந்திர தண்ணியை வந்து இந்த பேய்கிட்ட வந்து கொடுப்பானா. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோ சுஜி அவளோட வீட்டில் கொண்டு வந்து விட்டுருவான். சுஜியோட தங்கச்சி சுஜியோட மேக்கப் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். அப்போ பேய் ஓட்டுறவங்களாம் அங்கே வந்திருப்பாங்க. சுஜியோட அப்பா தான் பேய் ஓட்டுறவங்களாம் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அந்த பேயை ஓட்டுறதுக்காக. அவங்களாம் செஞ்சு மஞ்சளம் பறித்து பேயை ஓட்டுவாங்கன்னு பார்த்தா ஓட்ட வேண்டிய பேயை வந்து கூப்பிட்டு வந்து வச்சுருவாங்க. வந்த பேய் ரொம்ப உக்கிரமாக அங்கே இருக்க எல்லாரையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த நாள் காலையில் சுஜியோட தங்கச்சி ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருப்பான். நாங்கள் இந்த மாதிரி தான் ஒரு தடவை அந்த பேய் கூட வந்து ஒரு கேம் விளாண்டோம். அந்த பேயை வந்து நான் சீட் பண்ணி தோக்கடிச்சிட்டேன். ஆனால் அந்த பேய்க்கு தான் எப்படி தோத்தோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த பேய் ஏமாத்துறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சுஜியோட தங்கச்சி வந்து சொல்வாளாம். சுஜியோட தங்கச்சி சொன்னதெல்லாம் கேட்கவும் ஹீரோக்கு வந்து ஒரு ஐடியா தோணும். அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ அந்த பேயை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பிளே ஸ்டோருக்கு வருவான். நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளாடலாமா அப்படின்னு அந்த பேயை கூப்பிடுவான். நம்ம 2 பேருக்கு இடையில ஒரு போட்டி. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது, நான் மட்டும் போட்டியில் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ சுஜியோட உடம்புல இருந்து வெளில வந்துடணும், சரியா அப்படின்னு ஹீரோ கேட்பான். அதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு அந்த பேய் சொல்லும். சரி இப்படி வேணா வச்சுக்குவோம், நான் மட்டும் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ சுஜியோட உடம்புல இருந்து வெளில வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும், சரியா அப்படின்னு ஹீரோ கேட்பான். சரி உன்னோட கண்டிஷனை நீ சொல்லிட்டல, என்னோட கண்டிஷனை நான் சொல்கிறேன். நான் மட்டும் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வரக்கூடிய டயத்தை வந்து டபுள் ஆக்குவேன், பரவாயில்லையா அப்படின்னு இந்த பேய் கேட்கும். சரி ஓகே நம்ம டீலுக்கு வந்து ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து டீல் போட்டுக்குவாங்க. 2 பேரும் சேர்ந்து விளையாட போகிற அந்த கேம் என்னன்னா, ஹீரோ வந்து ஒரு மிஷின்குள்ளே நிறைய பொம்மைனா இருக்கும், அதை வந்து ஒரு ட்ராப்பை யூஸ் பண்ணி கட்டாக வந்து எடுத்துடணும், அதான கேமு. அந்த கேமை தான் இங்கே வந்து விளையாட போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து 3 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணுவான், கட்டாக அந்த பொம்மையை வந்து வெளில எடுத்துடுவான். ஹீரோ தான் அந்த போட்டியில் வந்து வின் பண்ணுவான். ஆனால் அந்த பேய் வந்து சொன்ன வாக்க காப்பாத்திரும். என்னோட பேரை நீ சொல்லிட்டு என் உடம்பு விட்டு நீ பேரு அப்படின்னு 3 தடவை வந்து சொல்லணும். அப்படி சொன்னேன்னா நான் அவள் உடம்பு விட்டு வெளில போயிடுறேன் அப்படின்னு இந்த பேய் சொல்லலாம். ஆனால் அந்த பேயோட பேர் என்ன அப்படிங்கிறத அந்த பேய் வந்து சொல்லாது. அது தெரியாமலே லூசு ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ அந்த பேயோட பேர் அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஹாரர் மூவி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் எங்கே தேடியும் அந்த பேயோட பேர் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து கேக் டெலிவரி பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்து போவாங்க. அப்படி போகும்போது ஒரு ஆள் வந்து நம்ம ஹீரோ வந்து இடிச்சிடுவான். அதனால கேக்கெல்லாம் கீழே விழுந்துரும். அந்த இடிச்ச ஆள் நம்ம ஹீரோயினை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே வந்து இடிச்சிருப்பான். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோக்கு தெரியும். அப்புறம் சாரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல வந்து தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்வா, என்னன்னு தெரியல இப்போ எனக்கு தூக்கம் வர மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்வா. நீங்கள் நேற்று நைட்டு சரியாக தூங்கலையா என்ன, இல்லைன்னா நேற்று நைட்டு நடந்தது ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்பான். அதுவா, எனக்கு நேற்று நைட்டு வந்த கனவுல என்னை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்துக்கோவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ தான் ஹீரோயின் உடம்புக்குள்ள இருந்த அந்த பேய் போகிற இடம் பூரா அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருந்திருப்பாங்க, ஹீரோயின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதெல்லாம் தெரியாமல் வந்து ஹீரோயின் இப்படி சொல்லிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் நினச்சி பார்த்து ஹீரோ வந்து சிரிச்சிட்டு இருப்பான். நைட் நம்ம ஹீரோவை பார்த்தா ரொம்ப பயத்தில் வந்து அரண்டு போய் உட்காந்துருப்பான். என்னன்னு பார்த்தா இந்த பேய் பக்கத்துலேயே உட்காந்துருந்து ஆற்றை வந்து அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கோம். என்னடா இது எங்கே அப்படி பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பேயே பார்த்துட்டு இருப்பான். கடைசியில் பார்த்தா அந்த பேய் எதை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு பாலத்து மேலே ஒருத்தர் நின்றுட்டு சூசைட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். போலீஸ் எல்லாம் டே குதிச்சு எதுவும் தொலைஞ்சிடாதடா, எங்கள் உயிரை வாங்க, அதை குதிக்காத அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. இல்லை நான் குதிச்சே ஆவேன் அப்படின்னு சூசைட் பண்ண போறேன் வந்து சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்த பேய் ஓடி வந்து டே குதிடா குதிச்சா அந்த அனுபவம் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா, நான் லைஃப்ல ஒரு தடவை கூட அதை அனுபவிச்சதே இல்லை, நீயாவது அதை செஞ்சு பாருடா, டே குதிடா அப்படின்னு இந்த பேய் கத்திட்டு இருக்கோம். ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அடியே வாயை மூடி அப்படின்னு வந்து அந்த பேயோட வாயை மூடிக்குவானா. ஆனால் அந்த பேய் நம்ம ஹீரோட கையை கடிச்சு வச்சுட்டு டே எப்படி குதிக்கணும் நான் உனக்கு சொல்லித்தரேன் பாரு அப்படின்ட்டு வேகமாக ஓடி போய் ஆற்றுல குதிச்சிடுவா. நம்ம ஹீரோயினை வந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஹீரோ போய் ஆற்றுல குதிச்சிடுவான். ஆனால் அங்கே இருக்க போலீஸ் எல்லாரும் சேர்ந்து ஹீரோவை தான் ஃபர்ஸ்ட் காப்பாற்றுவாங்க. எங்கடா அந்த பேயை காணா அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கிட்டு இங்கிட்டு தொலைவிட்டு இருப்பானா. கடைசியில் பார்த்தா அந்த பேய் வந்து ஆற்றுல நீச்சல் அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கோம். டே இந்த மாதிரி தான்டா கீழே குதிச்சு அப்படியே நீச்சல் அடிச்சு விளையாடணும், நான் எப்படி விளையாடுறேன் பார்த்தியா, அந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு இந்த பேய் கத்திட்டு இருக்குமா. பேய் இந்த மாதிரினா விளையாண்டுட்டு இருக்கதை பார்க்கவும் ஹீரோக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும், டென்ஷன் நின்றுட்டு இருப்பான். இந்த மாதிரி இந்த பேய் அங்கே கத்தி விளையாண்டுட்டு இருக்கும்ல,
இதெல்லாம் அந்த சாக போறவன் பார்த்துட்டு போங்க நான் சூசைட் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாலத்தை விட்டு வெளில வந்துருவான். அடுத்த நாள் காலையில் இந்த நியூஸ் தான் டிவியில் வரும். இந்த மாதிரி 20 வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்ட்டு ஒரு ரோல் மாடலாக இருந்து அந்த பொண்ணு அவரை காப்பாற்றிருக்கு. அந்த பொண்ணோட சாதனைக்கு வந்து நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நியூஸில் வந்துட்டு இருக்குமா. இந்த மாதிரி நியூஸ் வந்தது சுஜியோட ஃபேமிலி இருக்கவங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஹீரோயினோட அப்பா ரொம்ப கோவப்பட்டு ஹீரோவோட சட்டையை பிடிச்சி ஏன்டா அந்த மாதிரி பண்ணி தொலைச்சு, என் பொண்ணோட பேரெல்லாம் டிவிலலாம் வருது பாரு, நீலாம் என்ன பண்ணி வச்சு தொலைச்சு அப்படின்னு அடிக்கிற மாதிரி பேருவார். அப்பன்னு பார்த்து ஹீரோயினை நாங்கள் வருவாங்களா. ஹீரோயினோட பார்த்தோன்னே ஹீரோயினோட அப்பா ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்குவாங்க. பரவாயில்லப்பா தம்பி, நீ நல்ல காரியம் பண்ணியிருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம சுஜிக்கு வந்து ஒரு கனவு இருந்துச்சு, ஃப்ரான்ஸ்க்கு போய் குக்கிங் பற்றி படிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அவங்க அப்பாவும் தங்கச்சியும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உடம்புக்குள்ள வந்து பேய் இருக்குங்கிறது அவளுக்கு தெரியாதுல்ல, அதனால் அலோவ் பண்ணாமல் அவளை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்துருப்பாங்க. சுஜிக்கு இந்த மாதிரி ஒரு கனவு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ அந்த பேய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ரொம்ப நேரம் பார்ப்பான், அந்த பேய் வந்து வர மாதிரி தெரியல. சுஜி நார்மலாக தான் இருப்பாங்க. என்னாச்சு, டைம் ஆச்சு, நேரம் அந்த பேய் வந்திருக்கணுமே, ஏன் இது இன்னும் லேட் பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருக்குமா. சுஜி உனக்கு தூக்கம் வரலையா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்பான். இன்னைக்கு எங்கள் அம்மாவோட இறந்த நாள், எனக்கு தூக்கமே வராது, எனக்கு 8 வயசாக இருக்கும் போதே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சுஜி பேசிகிட்டு இருப்பா. இப்போ இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அப்பான்னு பார்த்து ஒரு கார் ரொம்ப வேகமாக அவங்க 2 பேர்த்தையும் கிராஸ் பண்ணி போகும். சரி வா, நான் உன்னை வீட்டில் கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு ஹீரோ கூப்பிடுவான். இல்லை எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல, என்னை வெளில எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சுஜி கேட்பான். சரி வான்னு சொல்லிட்டு நம்ம சுஜியா ஹீரோ ஒரு மூவி பார்க்கறதுக்காக தேட்டருக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான். அப்போ அந்த மூவி சீனில் வந்து கிஸ் சீன் வந்து வருமா. அப்போ நம்ம ஹீரோ சேருக்கு முன்னாடி இருந்த 2 கப்பிள்ஸ் வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த சுஜியோட கண்ணு வந்து திடீர்னு வந்து கோபத்தில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அவன் நடந்துக்கிறதுலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குமா. நம்ம ஹீரோக்கு ஒரு வேளை அது வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டாக இருக்கும். சுஜி அப்படின்னு பயத்தோடயே நம்ம ஹீரோ வந்து சுஜி வந்து டச் பண்ணுவானா. சடனாக அந்த பேய் அங்கே வந்துடும். உடனே அந்த பேய் போய் அந்த கப்பிள்ஸை வந்து பயமுறுத்திடும். யாரை கேட்டு கால் மேலே கால் போட்டு இவங்க உட்காந்துருக்கா அப்படின்னு வந்து பயமுறுத்துமா. அதனால தேட்டரை விட்டு அவங்கள வெளில அனுப்பி விட்டுருவாங்க. இங்கே பாடுறா, நீ இந்த மாதிரி நான் லவ் பண்ணணும்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துறாத அப்படின்னு இந்த பேய் மிரட்டிட்டு இருக்கும். நீ சுஜியோட உடம்பு விட்டு எப்போ தான் வெளில போவ, வர நேரத்தையாவது நீ குறைச்சிக்கலாம்ல அப்படின்னு ஹீரோ கேட்பான். என்னால் இப்போ அவள் உடம்பு விட்டுனா வெளில போக முடியாது, நான் போகணும்னு நினைக்கிறப்ப தான் நான் போவேன், எனக்கு இந்த உலகத்தில் பார்க்க வேண்டியதுக்கு நிறையா இருக்குது, எனக்கான டைம் வரும்போது நானே மறைஞ்சு போயிடுவேன், நீ அதை பற்றி நான் பேசாத அப்படின்னு அந்த பேய் பேசிகிட்டு இருக்கும். அப்பன்னு பார்த்து அந்த இடத்துல வந்து பீச் பெயிண்டிங் வந்து இருக்குமா. அதே இந்த பேய் வந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கும். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினை வந்து பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான். சுஜி தன்னை அறியாமே வந்து அழுதுட்டு இருப்பாளா. இதெல்லாத்தையும் ஹீரோ நோட் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஹீரோ சுஜி அந்த பீச்சில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவான். ஃபோட்டோனா எடுத்ததுக்கு பின்னாடி சுஜி நேற்று நைட் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அந்த பேய் தினமும் கேக் வாங்கி சாப்பிடும்ல, அந்த கேக்கெல்லாம் கொண்டு வந்து எடுத்து காட்டிட்டு இருப்பான். ஆமாம், நேற்று நைட் நம்ம மூவிக்கு போயிருந்தோம்ல, அப்போதான் இந்த கேக்கெல்லாம் வாங்கணுமா அப்படின்னு சுஜி கேட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்கும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். அன்னைக்கு நைட் இந்த பேய் வந்து ரோட்டோரமாக நிறைய ஜாராக வந்து செஞ்சு வச்சிருப்பாங்களா, அது எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம பேய்கிட்ட வந்து ஹீரோ கேட்பான், ஆமாம் நேற்று நைட் நம்ம 2 பேர் மூவிக்கு போயிருந்தோம்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு. நானா ஒன்றும் உன் கூட மூவி பார்க்குற தேட்டருக்குன்னா வர கிடையாது அப்படின்னு அந்த பேய் சொல்லும். இதை கேட்கவும் ஹீரோக்கு புரிஞ்சு போயிடும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே சுஜியை காலையில் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு ஹீரோ சொல்வான். அதெல்லாம் சரிதான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் நான் டேரெக்டாக போய் அதை பார்க்க கிடையாதுல்ல, அதனால் வெறும் 5 நிமிஷம் மட்டும்தான் நான் வர டயத்தை வந்து குறைச்சிக்குவேன் அப்படின்னு இந்த பேய் சொல்லும். இன்னும் 5 நிமிஷம் நீ வர நேரத்தில் குறைக்கக்கூடாதா அப்படின்னு ஹீரோ கேட்பான். இதை கேட்கவே அந்த பேய்க்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடும். உடனே ஜாரை கீழே போட்டு உடச்சிரும். எப்போ பாரு எல்லாருமே என்னை துரத்தணும்னே நினைக்கிறீங்க, எப்போ பாரு எல்லாரும் வந்து நான் இங்கேருந்து போகணும், என்னை துரத்தி விடணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த பேய் கோபத்தில் வந்து ஒரு சில இலையெல்லாம் எப்பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும். உடனே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த பேய் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அந்த பேயை பிடிக்கணும்ட்டு அந்த பேய் பின்னாடியே ஓடிட்டு இருப்பான். அப்படி அந்த பேய் ஓடி வந்துட்டு இருக்க வழியில அது இலைய வேற பிச்சு சாப்பிட்டு இருக்கும்ல, அதனால அதுக்கு ஒரு சீன்ஸ்னா இல்யூஷன் மாதிரி வந்துட்டு போகும். அந்த சீன் எல்லாம் பார்த்துட்டு அந்த பேய் ஓடி வந்துட்டு இருக்கும் போது வர வழியில ஒரு இடத்துல கயிறு மாதிரி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த இடத்த தாண்டி அந்த பேய் போகாதாங்கன்னு நின்றுட்டு இருக்கோம். அப்பன்னு பார்த்து பின்னாடி சேஸ் பண்ணிட்டு இருந்த ஹீரோ அங்கே வந்துருவான். அந்த பேய் பிடிச்சு வச்சுக்குவான் அங்கிருந்து போக விடாம. இந்த மந்திர தண்ணியை குடி அப்படின்னு ஹீரோ கொடுப்பான். இல்லை நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பேய் சொல்லும். அந்த பேய் உடனே அழ ஆரம்பிச்சிடும். என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, யாருமே என்னை சந்தோஷமா வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாத, இனிமேல் பட்டவனை நான் சந்தோஷமாவே வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பேயை கூப்பிட்டுட்டு பைக்கில் ஒரு ரவுண்டு வருவான். கடைசியில் வந்து ஒரு பார்க்குக்கு தான் வந்திருப்பாங்க. அங்கே வந்து ஹீரோவும் இந்த பேய் வந்து குதிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்களாம். அப்படி இந்த பேய் வந்து குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது சின்ன வயசில் ஹீரோயினோட பேரண்ட்ஸ் கூட இந்த பேய் வந்து குதிச்சு இதே மாதிரி தான் விளையாண்டுருக்கும். அது எல்லாமே இதுக்கு ஞாபகம் வந்துட்டு
எடுத்துட்டு போகும். நம்ம ஹீரோ வந்து வேகமா வந்து ஜங்குன்னு குதிப்பானா, அதனால அந்த பேய் வந்து கீழே விழுந்து அடி வாங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் குதிச்சுக்கிட்டே ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த பேய் தான் தொடர்ந்து வின் பண்ணிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ இந்த பேய்க்காக விட்டு கொடுத்துட்டு இருப்பான். அப்படியாவது இது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுப்பான். அடுத்த நாள் நைட் நம்ம ஹீரோ இந்த பேயை கூப்பிட்டுக்கிட்டு பார்க்குக்கு போவான். இந்த பேய்க்கு வந்து ஃப்ளவர்னா ரொம்பவே பிடிக்குமா, ஆனா இப்போதைக்கு வந்து அந்த பேய்க்கு வந்து ஃப்ளவர் வச்சுக்கிறதுக்கு பிடிக்கல. அந்த ஃப்ளவர் போட்ட ட்ரெஸ் வந்து இருக்குமா, அதை போட்டுட்டு வந்திருக்கும். ஹீரோ வந்து போட்டோ எடுக்க சொல்லியிருக்கோம். அந்த பேய் ஹீரோ வந்து போட்டோ எடுத்திருப்பானா, என்னடா இது நல்லாவே இல்லை, என்ன வேற போஸோட எடுறா, உயிரோடு இருக்க பூவோட நான் நிற்கிறேன், என்னை அப்படி போட்டோ எடு அப்படின்னு அந்த பேய் சொல்லும். ஹீரோவா அந்த பேய் கேட்ட மாதிரியே போட்டோலாம் எடுத்து கொடுப்பான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் எடுத்த போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. எந்த போட்டோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பேய் எடுத்த போட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டு, பரவாயில்ல இந்த போட்டோ என்னோட சடலத்தோட ரொம்ப சூப்பரா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது உடனே தான் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு குட்டி பேப்பர்ல வந்து வரைஞ்சு ஹீரோ கிட்ட வந்து காட்டுமா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பரவாயில்ல நீ பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்க அப்படின்னு சொல்லுவான். ஆமா நான் அழகா தான் இருப்பேன், எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், எனக்கு மட்டுமா தெரியும், இந்த மியூச்சி ரொம்ப அழகா இருப்பான்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு இந்த பேய் சொல்லும். ஹீரோ இந்த பேரை ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, மியூச்சி உடனே இந்த சுஜியோட உடம்புல இருந்து வெளில வாணி அப்படின்னு 3 தடவை சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ அரை மணி நேரமா இதே மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த பேய் வெளில போன மாதிரியே தெரியல. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சுஜியோட ஃபேமிலிட்ட வந்து சொல்லுவாங்களா, டே பைத்தியக்காரன் என்னடா பண்ணி வச்சு தொலைஞ்சிருக்க, இந்த மாதிரி நீ பண்ணி வச்சதுனால அந்த பேய் எதுவும் கோவப்பட்டதுன்னு தொலைஞ்சிட போகுது, இன்னும் அது போய் தொலைஞ்ச மாதிரி வழி தெரியவே இல்லை, அந்த பேய் பாட்டுக்கு என்னோட பொண்ணு எதுவும் கஷ்டப்படுத்த போகுதுடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் புலம்பிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பாட்டிக்காக வந்திருப்பாங்க. அந்த பேய்க்கு வந்து பாட்டிக்கு போகிறது விளையாடுறது இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும்ல. ஆனால் நைட்டு ஹீரோ அந்த பேயை பப்புக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஹீரோட ஃப்ரெண்டு அந்த பேய் எல்லாருமே அங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பேய் ஒவ்வொருத்தவங்க கூடயும் போய் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்குமா. அப்பன்னு பார்த்து ஒருத்தன் இந்த பேய் கிட்ட ரொம்ப க்ளோஸாக வருவானா. இதை ஹீரோ நோட் பண்ணிட்டு உடனே போய் இந்த பேயை அவங்ககிட்ட வந்து காப்பாற்றிடுவான். இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நீ யாரை கிட்ட வர மொளை போட அங்கிட்ட அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுருவான். அடுத்த நாள் காலையில் ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோட ஃப்ரெண்டை போட்டு அடிச்சுட்டு இருப்பா. இதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து கடைக்கு ஒரு கஸ்டமர் வருவாங்க. நேற்று அந்த பாட்டில் வேற இவன் பிரச்சனை பண்ணியிருப்பான், அவன் தான் இங்கே வந்திருப்பான். ஹீரோவை பார்த்தோன்னே உங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தனியாக கூட்டிகிட்டு போய் இவன் பேசிகிட்டு இருப்பான். சுஜியை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அவள் உடம்புக்குள்ளே வந்து ஒரு பேய் வந்து இருக்குது, அதை நான் முன்னாடியே வந்து நோட் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப நாளாக அவளை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், எப்படியாவது அந்த பேயை வந்து நான் ஓட்டியே ஆகணும் அப்படின்னு இந்த பேய் ஓட்டரை வந்து சொல்வான். ஹீரோக்கு அப்பதான் புரியுது இவன் ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது உண்மைதான். நேற்று என்னன்னா பார்ட்டியில் வந்து பிரச்சனை பண்ணா, அன்னைக்கு என்னன்னா கேட்க கீழே தள்ளி விட்டு வந்து பிரச்சனை பண்ண பார்த்தா, இப்படி ஒவ்வொரு தடையும் வந்து இவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு, இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவளுக்கு இந்த மாதிரி எந்த வித பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு ஹீரோ போய் சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பான். அன்றைக்கி நைட் இந்த பேய் நம்ம ஹீரோவை மாட்டிகிட்டு இருக்கோம். என்னடா என்னை வந்து போட்டலான்னு சொல்லிட்டு பேய் ஓட்டுறவனா கூப்பிட்டு வரலான்னு பார்த்துட்டு இருக்கியா, எத்தனையோ பேய் ஓட்டுறவங்க வந்து கூப்பிட்டு வந்து என்னை ஓட்டணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் எவனுமே வந்து உருப்படியாக ஓட்டிகிட்டு போன பாடே இல்லை, எல்லாரையும் நான் மாட்டி அனுப்பி விட்ருக்கேன், நீ மட்டும் என்னை ஓட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னு வைவே உன் குறவில் கடிச்சு துப்பிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு இந்த பேய் மாட்டிகிட்டு இருக்கோம். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ உன்னோட கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே நைட் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே நீங்களே வாங்க அப்படின்னு ஹீரோயினும் வந்து சொல்லிடுவா. நைட் ஹீரோயினோட அப்பா கிட்ட அந்த பேய் ஓட்டுறவங்க வந்து காலையில் பேசியிருப்பானே அதை பற்றி வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நேற்று பேய் ஓட்டுறவங்க ஒருத்தவங்க வந்தாங்க, சுஜியோட உடம்புக்குள்ள வந்து பேய் இருக்குது, அதை வந்து நான் ஓட்டி தரேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அங்கிள் என்ன அங்கிள் பண்ணுறது அப்படின்னு ஹீரோ கேட்பான். நீ இந்த மாதிரி யாரையுமே நம்பி தொலைச்சிடாதப்பா, எல்லாமே போலீஸ் அம்மையார்களாக தான் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேரை வந்து நான் கூப்பிட்டு வந்து பார்த்துட்டு எதுவுமே வேலைக்காகிற மாதிரி தெரியல, நிறைய பணம்னா வீணாக போனதான்ப்பா மிச்சம், எல்லாமே ஃப்ராடு பசங்க, நம்பவே நம்பாத அப்படின்னு ஹீரோயினோட அப்பா பேசிட்டு இருப்பாங்க. இந்த சைட் சுஜியை தான் காட்டுறாங்க. சுஜி பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாப்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பக்கத்துல வந்து கை உடஞ்ச ஒரு பொண்ணு வந்து இருக்கும். என்னோட ஷூலைஸ் வந்து அவுந்துருச்சு, அது மட்டும் நீங்க வந்து கட்டியோட ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு அந்த கை உடஞ்ச பொண்ணு கேட்கும். நம்ம சுஜியும் ரொம்ப இறக்கப்பட்ட அவங்களுக்காக வந்து லேஸ் எல்லாம் வந்து கட்டி விடுவாங்க. உடனே அந்த கை உடஞ்ச பொண்ணு நம்ம சுஜிக்கிட்ட வந்து ஒரு சாக்லேட் வந்து இந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கொடுக்கும். நம்ம சுஜி அதை வாங்கிட்டு பஸ் ஏறி வந்துட்டு இருக்க வழியில இருந்து சாக்லேட் வந்து சாப்பிடுவாங்க. அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு அடுத்த செகண்டே நம்ம சுஜி அப்படி மயங்கிடுவாங்களா. அப்பன்னு பார்த்து அந்த பேய் ஓட்டுற இருப்பானா அவன் நம்ம சுஜி கிட்ட வருவான். ஒரு பக்கம் ஹீரோயினோட அப்பாவும் பேசிட்டு இருப்பாங்க. நீ சொல்றதெல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றேன், ஆனா இப்ப இருக்க பேய் ஓட்டுறவங்க எல்லாம் சரி கிடையாது, பூரா போலி பசங்களா இருக்காங்க, நீ அவங்கள நம்பாதப்பா அப்படின்னு ஹீரோயினோட அப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து பிக்கப் பண்றோம்னு சொல்லியிருந்தோமே அப்படிங்கிறது ஞாபகம் வரும். உடனே அங்கிருந்து கிளம்புவானா. சுஜிக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்ப்பான், ஆனால் அவன் ஃபோன் வந்து எடுக்க மாட்டா. என்ன உங்கள் பொண்ணுக்கு ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்க மாட்டா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோ புலம்பிட்டு இருப்பான். உடனே ஹீரோயினோட அப்பா வந்து ஜிபிஎஸ் வந்து ட்ராக் பண்ணி பார்ப்பாரு. பார்த்தா தன்னோட பொண்ணு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி காட்டுமா. என்னப்பா தம்பி ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி காட்டுது அப்படின்னு ஹீரோயினோட அப்பா கேட்பாரு. அப்பனா உடனே ஃபோனை கொடுங்க நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அந்த ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணிட்டு ஹீரோயின் எங்கே இருக்கான்னு தேடிட்டு ஹீரோ போயிட்டு இருப்பான்.
இந்த சைடு சுஜியை தான் காட்டுறாங்க. சுஜி கண் விழிச்ச உடனே அந்த பேய் அவளோட உடம்புக்குள்ள வந்துடும். அந்த பேயை வந்து கட்டி போட்டு வச்சிருப்பான் அந்த மந்திரவாதி. ஒரு கேமராவை செட் பண்ணி வச்சுட்டு இவன் பேய் ஓட்டுறது வந்து உலகமே பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை வந்து ரெக்கார்ட் பண்றதுக்காக அங்கக்குள்ள செட் பண்ணி வச்சிருப்பான். டே நீ முதல்ல ரிலீஸ் பண்ணி விட்றா, இல்லைன்னா உனக்கு கொன்று வேண்டாம் அப்படின்னு இந்த பேய் மிரட்டிட்டு இருக்கோம். நீ என்னதான் நினைச்சாலும் துள்ளுனாலும் இந்த இடத்த விட்டு நீ தப்பிச்சு போக முடியாது. இன்னைக்கு உன்னை ஓட்டுல நீ இந்த இடத்துக்கே வரக்கூடாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இவன் மிரட்டிட்டு இருப்பான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிபிஎஸை வந்து ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான். அப்படி வந்துட்டு இருக்க வழியில வந்து இடையில ஒரு பேரியர் மாதிரி இருக்குமா, அதை தாண்டி காரால வந்து போக முடியாது. சரி வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காரை விட்டு இறங்கி வந்து அந்த பேரியர் மேல ஏறி குதிச்சு நடந்து வந்துட்டு இருப்பான். ஒரு பக்கம் அந்த பேயை ஓட்டுறவன் பேயோட கை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டு அந்த கயிறை வச்சு பேயை வந்து நல்லா நெரிச்சிட்டு இருப்பான். பேயை ஓட்டுறதுக்கான சடங்குகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் செஞ்சுட்டு மந்திரத்தெல்லாம் ஓதிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து டோரை உடைக்கிற மாதிரி ஏதோ சத்தம் கேட்குமா, என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அங்க வந்திருப்பாங்க. ஹீரோ பார்த்தோன்னே இந்த பேய் ஓட்டுறவே நம்ம ஹீரோ ஒரே எத்து தான் விடுவான். நம்ம ஹீரோ போய் கீழே விழுந்துருவான். ஒழுங்கு முறையா சுஜியை விட்டுறா, நீ பண்றது எதுவுமே சரியில்லை, இல்லைன்னா உன்னை அடிச்சு கொண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து ஒரு பெரம்பை எடுத்து இந்த பேய் ஓட்டுறவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். அந்த பேய் ஓட்டுறவனை நம்ம ஹீரோ கூட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவோட குச்சி வந்து உடஞ்சு போயிருமா, இந்த பேய் ஓட்டுறவன் வந்து நம்ம ஹீரோவோட தலையிலே அடிச்சு போடுவான். நம்ம ஹீரோக்கு உடனே கோபம் அதிகமாயிரும். உடனே தன்னோட தலையை வச்சு அவனோட தலையை வந்து இடிச்சிடுவான். அதனால அந்த பேய் ஓட்டுறவன் வந்து மயங்கி கீழே விழுந்துருவான். உடனே போய் இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயோட கைகாலில் போட்டு அந்த கட்டை எல்லாத்தையும் அவுத்து ரிலீஸ் பண்ணி விடுவான். உடனே 2 பேரும் சேர்ந்து அந்த கேமரா வந்து ஓடிட்டு இருக்கும்ல, அதில் இருக்கக்கூடிய மெமரி கார்டை வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. எந்தவித ஆதாரமும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயை அப்படியே காப்பாற்றி நம்ம ஹீரோ காரில் கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ அந்த பேய் வந்து தன்னோட கதையை வந்து சொல்லும். தான் எந்த அளவுக்கு அந்த பூமியில் வந்தப்போ கஷ்டப்பட்டு வாழ்ந்துச்சோ அந்த கதை ஃபுல்லாத்தையும் ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கோம். அப்போ எங்கள் கிராமத்தில் வந்து ரொம்ப பெரிய பஞ்சம் வந்துச்சு. பசி, தாகம், பட்னி, இதனால் என்னோட ஃபேமிலியில் இருந்த எல்லாமே இறந்து போயிட்டாங்க. நான் ஒருத்தி மட்டும் தான் என்னோட குடும்பத்தில் வந்து உயிரோடு இருந்தவன். எங்கள் கிராமத்தில் இருந்த எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைத்தியரை வந்து கூட்டிகிட்டு வந்து என்னன்னு கேட்டாங்க. அவங்க வந்து உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணம் தெய்வம் வந்து ரொம்ப கோபமாக இருக்குது, அதனால் ஒரு மனுஷனை வந்து நீங்கள் நரபலி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கடவுள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப மழை பெய்ய வைப்பார், அதனால் உங்கள் கிராமமே நல்லா செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நரபலி கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. கிராமத்தில் இருக்க எல்லா மக்களும் சேர்ந்துட்டு என்னை நரபலி கொடுக்கறதுக்காக வந்து உயிரோட மண்ணுக்குள்ளே வந்து ஒரு ஜாரோட சேர்த்து வச்சு என்னை புதைச்சிட்டாங்க. அந்த ஜாடிக்குள்ளே தான் என்னோட ஆத்மா வந்து அழியாமல் ரொம்ப வருஷமாக வந்து ஏங்கி தவிச்சிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே வந்து அந்த ஜாடிக்குள்ளே தான் என்னோட வலி வேதனையோடு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ஜாடியை விட்டு நான் வெளில வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. சுஜியோட பாட்டி தான் மண்ணுக்குள்ள இருந்து இந்த ஜாடியை வந்து தோண்டி எடுத்தாங்க. 50 வருஷமா அந்த ஜாடிக்குள்ள சிறை வைக்கப்பட்டிருந்தேன்னா அப்பதான் விடுதலையானே. சுஜியோட பாட்டி வந்து அந்த ஜாரை எடுத்து கெமிச்சி தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த ஜாடி தான் ஒரே ஒரு வாழ்விடமா இருந்துச்சு. அதை விட்டு எனக்கு வாழ்றதுக்கு வந்து வேற இடமே இல்லை. அதனால எனக்கு வாழ்றதுக்கு ஏதாவது ஒரு இடம் வேணுமே அப்படின்னுங்கிறதுக்காக சுஜியோட பாட்டி உடம்புக்குள்ள வந்து போனேன். அவங்க ரொம்ப வயசானவங்க தான், எனக்கு வந்து வெறும் 20 வயசு தான் ஆகுது. அவங்க உடம்புக்குள்ள நான் இருக்கிறதுனால அவங்கள வந்து பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அதனால சுஜியோட பாட்டி உடம்புல இருந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப சின்ன வயசாக தானே இருந்தாங்க, அவங்க அம்மா உடம்புக்குள்ள வந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் சுஜியோட உடம்புக்குள்ள வந்து வந்தேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேய் பிடிக்கிறவங்க வந்து சுஜியோட ஃபேமிலி இருக்க இடத்த வந்து நெருங்கி வந்துட்டு இருந்தாங்க. எங்கே அவங்க என்னை பிடிச்சி கொண்டுருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் சுஜியோட அப்பா கிட்ட சொல்லி நான் வீடை வந்து ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு இந்த பேய் சொல்லிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த பேய் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிட்டா யாருமே இவகிட்ட வந்து நெருங்க மாட்டாங்க, இவளை வந்து அழிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இது நல்ல கொடூரமாக வந்து எல்லாரும் பார்க்குறக்கு ரொம்ப பயங்கரமாக அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தால் யாருமே இது கிட்ட வர மாட்டாங்க, இது எதுவும் பண்ண மாட்டாங்கிறதுக்காக தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப கோவமாக ரொம்ப பயமுறுத்தி வச்சுட்டு இருந்திருக்கும். இந்த பேய்க்கு சுஜியோட ஃபேமிலினா ரொம்பவே பிடிக்கும். சுஜியோட அம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சுஜியோட அம்மா அப்பா இந்த சுஜி சின்ன வயசாக இருக்கும்போது இந்த பேய் சுஜியோட உடம்புக்குள்ளே தானே இருந்திருக்கும். அவங்க கூட சேர்ந்து நல்லா குதிச்சு விளையாண்டுட்டு இருக்குமா. அப்பான்னு பார்த்து சுஜியோட அம்மா வந்து திடீர்னு மயங்கி கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தீராத ஒரு நோய் வந்து இருந்திருக்கு. அதனால் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்களா. இங்கே பாருமா, நீ சுஜியோட உடம்புக்குள்ள வந்து இனிமேல் இருக்க வேணாம், சுஜியை விட்டு நீ என் கூடயே வந்துரு, நம்ம 2 பேரும் ஒன்றாவே போயிடலாம் அப்படின்னு சுஜியோட அம்மா கூப்பிடுவாங்க. அந்த பேய்க்கும் அவங்க கூட போகணுங்கிறது ஒரு ஆசை தான், இருந்தாலும் அந்த பேயால் அவங்களுக்கு கூட வந்து போக முடியாது. அதுக்குள்ளேயே அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுவாங்க. ஏன்னா இந்த பேய் வந்து ஒருத்தவங்கள உடம்புல விட்டு வெளில வந்துட்டா அது ஒன்று அந்த ஜாருக்குள்ளே தான் போக முடியும், இல்லை வேறு எங்கேயுமே அதால் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போக முடியாது. 1000 வருஷம் கழிச்சு அந்த பௌர்ணமி நிலவு வரப்போகுது. இந்த பௌர்ணமி அப்போ தான் நான் சுஜியோட உடம்பை விட்டு வெளில வர முடியும். ஆனால் நான் போய் சேர்றதுக்கான ஜாடி வந்து என்கிட்ட இப்போ இல்லையே, என்னால் இப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னு இந்த பேய் வந்து புலம்பிட்டு இருக்கும். இந்த மாதிரி நடந்த எல்லா உண்மையும் கேட்கவும் நம்ம ஹீரோவுக்கு வந்து மனசே உடஞ்சி போயிடும். இந்த பேய்க்கு பின்னாடி இப்படி ஒரு கதையா அப்படின்னு சொல்லி
இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அந்த பௌர்ணமி நிலவு வந்து வரப்போகுது. ஆனா, என்கிட்ட அந்த ஜாடி எங்க இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியல. கூடிய சீக்கிரமே நான் அந்த சுஜியோட உடம்ப விட்டு வெளில வர தான் போறேன். ஆனா, அந்த ஜாடி அதுக்குள்ளயும் நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். அந்த ஜாடி எங்க இருக்குன்னே எனக்கு தெரியல. இப்ப மட்டும் இந்த வாய்ப்ப தவற விட்டுட்டேன் அப்படின்னா, இன்னும் 50 வருஷத்துக்கு பின்னாடி தான் மறுபடியும் என்னால இந்த உடம்ப விட்டு வெளில வர முடியும். ஆனா, ஒரு வழியா அந்த உடம்ப விட்டு நான் மறைஞ்சு போயிருவேன் தான். ஆனா, என்னோட வீடான அந்த ஜாடி வந்து எங்க இருக்குன்னே எனக்கு தெரியலையே! அப்படின்னு அந்த பேய் வந்து புலம்பிட்டு இருக்கும். அதனால அந்த பேய் ஒவ்வொரு தடவையும் அந்த செராமிக் ஸ்டோருக்கு போனப்பயும், தெருவுல வந்து நெறைய ஜாடிகள்லாம் வந்து போட்டு வித்துட்டு இருந்திருப்பாங்களா, அங்கலாம் ஒவ்வொரு ஜாடியா வந்து தொலைவி பார்த்துட்டுருக்கும். இதுதான் தன்னோட ஜாடியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. கடைசில அந்த ஜாடி அதுக்கு கிடைக்காமயே போயிருக்கும்ல. அதனால நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கும். அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ இந்த பேயோட கதையெல்லாம் கேட்டிருப்பானா, அதெல்லாம் கேட்கவும் நம்ம ஹீரோக்கு தூக்கமே வராது. புலம்பிட்டே இருப்பான். ஹீரோக்கு வந்து நைட் அந்த பேய பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலா இருக்குமா. அதனால அந்த பேய் வரதுக்காக அந்த பேய டெய்லி மீட் பண்ணுவானா, அந்த பிளேஸ்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பேய் வர மாரியே தெரியல. பௌர்ணமி வரதுக்கு இன்னொரு ஒரு 2, 3 நாள் தான் இருக்கு. ஸோ அந்த பௌர்ணமி வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டே அந்த பேய் வந்து ரூம்குள்ளேயே உட்காந்துருக்கும். ரூம விட்டு வெளில வராது. ஹீரோ கூட சேர்ந்து டெய்லி ஊர் சுத்திட்டு இருக்கும்ல, அதுக்கு கூட வெளில வராது. இந்த மாரி பேய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேற ஒரு பக்கம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்து பேய் வந்து அங்க வந்திருக்காதுல்ல. அதனால ஹீரோ வந்து ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருப்பானாம். அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட அப்பா அங்க வருவாங்க. "என்னப்பா நீ மட்டும் தனியா நிக்கிற? என்னோட பேய் பொண்ணு எங்க காணா? வந்துட்டாளா இல்லையா? நீங்க 2 பேரும் வெளில சுத்துவீங்களே, என்ன ஆச்சு?" அப்படின்னு ஹீரோயினோட அப்பா கேட்டுட்டு இருப்பாரு. இந்த பேய் வந்து கார்ல வரும்போது முழு கதையும் சொல்லியிருக்கும்ல. "இது உன்ன தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. நீ வேற யார்ட்டயும் சொல்லிறாத" அப்படின்னு சொல்லியிருக்கும். அதெல்லாம் நெனச்சு பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து அந்த பேய பத்தின உண்மைய வந்து சொல்ல மாட்டான். மறைச்சிருவான். "ஆமா சுஜியோட பாட்டி வீடு இன்னும் அப்படியே தான் இருக்கா அங்கிள். எங்க அங்கிள் இருக்கு?" அப்படின்னு ஹீரோயினோட அப்பா கிட்ட ஹீரோ கேட்பான். "ஆமாப்பா இன்னும் அது அப்படியே தான் இருக்குது. இன்னும் எதுவுமே பண்ணவே இல்ல. அது ரொம்ப காட்டுக்குள்ள இருக்கும்பா. அங்க போறதே ரொம்ப டேஞ்சர் தான்" அப்படின்னு ஹீரோயினோட அப்பா சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கவும் ஹீரோ உடனே போய் தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு டாக்ஸி பிடிச்சு ஏர்போர்ட்டுக்கு போவான். ஏர்போர்ட்லேருந்து பிளேன் ஏறி நேராக அந்த ஐஸ்லாண்டுக்கு வந்து போவான். சுஜியோட பாட்டியோட வீடு வந்து இங்கே தான் இருக்குது. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லோக்கலில் வந்து ஆட்கள் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட வந்து சுஜியோட பாட்டி வீடை வந்து காமிச்சு, "இந்த வீடு முன்னாடி இங்கே தான் இருந்துச்சு. இப்போ எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்பாங்க. அங்கே இருக்க ஒரு வயசான பாட்டி, "இதோ அங்கே தூரமாக ஒரு மலைப்பகுதியில் தான்ப்பா இருக்குது. ஆனால் ரொம்ப காட்டுக்குள்ளே போகணும்" அப்படின்னு சொல்லி வழிகாட்டி விடுவாங்க. உடனே இவனும் எப்படியாவது சுஜியோட பாட்டி வீட கண்டுபிடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள புகுந்து மலை மேலாம் ஏறி ஒரு வழியா சுஜியோட பாட்டி வீட கண்டுபிடிச்சிருவான். ஹீரோ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்ததே அந்த ஜாடி எப்படியாவது கண்டுபிடிச்சு அந்த பேய்கிட்ட வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருப்பான். அன்னைக்கு நைட் இந்த பேய் வந்து பார்க்கில் இருக்க அந்த ஊஞ்சில வந்து உட்காந்துருக்குமா. அப்போ வந்து ஹீரோயினோட அப்பா அங்கே வருவாங்க. ஹீரோயினோட அப்பா கூட சேர்ந்து அந்த பேய் வந்து விளையாடாது, அங்கேருந்து போயிரும். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ சாப்பாடுனா சாப்பிட்டு சரி நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேலண்டர் எடுத்து பார்ப்பான். பார்த்து இன்னைக்கு தான் அந்த பௌர்ணமி நாள், எப்படியாவது அந்த ஜாடியை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அந்த பேய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கட்டும் அந்த ஜாரை வந்து தேடி பார்ப்பான். ஆனால் கிடைக்காது. கடைசியில் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய பாறை இருக்குமா. எப்படியாவது அந்த பாறையை வந்து நவுத்தி பார்ப்போம், அதுக்கு கீழே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாறையை நகர்த்துறதுக்காக ட்ரை பண்ணுவான். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவனால் பாறையை நகர்த்த முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட முழு பலத்தையும் போட்டு அந்த பாறையை எப்படியே உருட்டி அங்கிட்டு தள்ளி விட்டுருவான். அதுக்கு பின்னாடி அந்த பாறைக்கு கீழே இருந்த மண்ணை தோண்டி பார்ப்பான். கடைசியில் பார்த்தா அந்த ஜார் அங்கே தான் இருக்கும். ஒரு வழியாக அந்த ஜாரை கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அந்த ஜாரை எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பான். அப்படி வந்துட்டு இருக்க வழியில் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுக போய் அந்த ஜார் உடையிற மாதிரி போயிடும். ஆனால் நம்ம ஹீரோ எப்படியாவது தாங்கி பிடிச்சிருவான். எப்படியோ மெயின் ரோட்டுக்கு தப்பிச்சும் பொழைச்சவன் வந்து டாக்ஸி பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்பான். ஒரு டாக்ஸி கூட அவனுக்கு கிடைக்காது. அப்பான்னு பார்த்து அந்த வழியாக வந்துட்டு இருந்த ஒரு ரிக்ஷாவை பார்ப்பான். அந்த ரிக்ஷாவில் வந்து லிஃப்ட் கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வந்து சிட்டிக்கு வந்துட்டு இருப்பான். இந்த சைடு இந்த பேய் வந்து நல்ல மேக்கப் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தானே அந்த பௌர்ணமி நாள். எப்படியா இருந்தாலும் சுஜியோட உடம்பு விட்டு அந்த பேய் வெளியேறி தான் ஆகணும். இன்னைக்கு கடைசி நாள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மேக்கப் போட்டிருக்கும். அந்த பேய் டெய்லி வழக்கமாக ஒரு நைட் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து கேக் வாங்கி சாப்பிடும்ல, அங்கே வந்து வாங்கி சாப்பிடும். ஆனால் இந்த தடவை சாக்லேட் ஃப்ளேவரில் வந்து வாங்காது, வேற ஃப்ளேவரில் வந்து வாங்கி சாப்பிடும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேய் வந்து அந்த சின்ன பொண்ணுக்காக அந்த கேக்கை வந்து விட்டு கொடுக்கும். அந்த சின்ன பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த கேக்கை வந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. எப்பயும் இல்லாத அதிசயமாக அந்த பேய் அந்த சூப்பர் மார்க்கெட்டோட இன்சார்ஜ் இருப்பாங்களா அந்த கடைக்காரர், அவர்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லும். இத்தனை நாள் உங்கள் கடையில் தான் நான் கேக் வாங்கி சாப்பிட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் அந்த கேக் பிடிக்காத கேக்கு தான் இருந்தாலும் பரவாயில்ல கடைசி இந்த கேக்கை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக் சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்கும். வர வழியில் அந்த ஹீரோயினோட அப்பா வந்து அந்த பேய் கூட வந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த தடவை அவங்க அப்பா பேசுறது வந்து பேய் வந்து தடுக்காது. அவர் என்ன பேசுகிறாரோ எல்லாம் கேட்டுகிட்டே வந்துட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த பேய் கூட பேசுறதுக்கு வந்து ஹீரோயினோட அப்பா வந்து ரொம்ப பயப்படுவார். ஏன்னா இந்த பேய் கூட வந்து ஏதாவது பேச போய் அதை ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தன்னோட பொண்ணுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன
பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்திருப்பாரு. ஹீரோயினோட அப்பா பேசிக்கிட்டே முன்னாடி அப்படியே தனியாக நடந்து போயிட்டு இருப்பாரா. இதெல்லாம் பார்க்கும் அந்த பேய்க்கு வந்து சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வந்துடும். சின்ன வயசாக இருக்கும்போதும் ஹீரோயினோட உடம்புக்குள்ளே தான் அந்த பேய் இருந்திருக்கும். அப்போ சின்ன வயசாக இருக்கும்போது ஹீரோயினோட அப்பா இந்த மாதிரி சின்ன வயசு ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு நடந்து போயிட்டு இருந்திருப்பாள்ல, அதெல்லாம் இந்த பேய்க்கு வந்து ஞாபகம் வரும். அதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கோம். அப்புறம் என்னைக்கு இல்லாத அதிசயமாக ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து ரொம்ப நன்றி சொல்லு, இத்தனை நாள் நீங்கள் எங்களை வச்சு நல்லா பார்த்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் நான் இந்த உலகத்தை விட்டு போகப்பட கடைசி நாள். ஆனால் எல்லாரையும் பார்த்துட்டேன், ஹீரோவை மட்டும் என்ன பார்க்கலையே, இன்னும் எங்கே அந்த ஜானை காணோம், அவனை நான் பார்த்தே ஆகணும், ஆனால் அவனை பார்க்காம நான் போயிடுவேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கோம் இந்த பேய். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி அங்கே வந்துடுவான். நம்ம பேயை பார்த்தோன்னே ஹீரோ உடனே பேயை அங்கேருந்து இழுத்துட்டு தனியாக ஒரு இடத்துக்கு போவான். ஏன்னா பேயை பார்த்த எந்த ஒரு சீக்கிரட்டும் ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேயை தனியாக ஒரு கார்டனுக்கு வந்து கூட்டிகிட்டு வருவான். அந்த பேயோட ஜாரை வந்து கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருப்பானே, அதை ஹீரோ எடுத்து அந்த பேய்கிட்ட வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு காட்டுவான். ஹீரோ கொண்டு வந்த அந்த ஜாரையும் ஹீரோவையும் பார்க்கும். ஹீரோவை பார்க்குறதுக்கு வந்து கை கால் எல்லாமே சீரும் சகதியமாக ரொம்ப அழுக்காக இருக்குமா. சரி, நமக்காக ஒருத்தர் இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக இந்த ஜாரை வந்து கொண்டு வந்திருக்கான், நம்ம மேலே எவ்வளோ அக்கறை வச்சு இதை கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நைட்டு ஒவ்வொரு நாளும் வந்து இந்த பேய் வந்து ஹீரோ கூட தானே சுற்றிட்டு இருந்திருக்கோம். அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து என்னை மேலே தூக்கிட்டு போ வை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமைப்பட்டிருக்கோம். அவ்வளோ இதுலேயும் நம்ம வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டானா இவன் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்கோம். நீ எதுக்குமே கவலைப்படாத, நீ ரொம்ப நல்ல பேயின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்கும் சில சமயத்தில், இருந்தாலும் சில சமயத்தில் வந்து நீ ரொம்ப நல்ல பேய்ங்கிறத நான் வந்து ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்டேன். நிறைய நேரத்தில் வந்து நீ சிரிச்சிருக்க தெரியுமா உன்னை அறியாமையே, அதை நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன். நீ ரொம்ப நல்ல பேய், நான் உன்னை எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், நீ ஏன் இப்படி வருத்தப்படுற, நீ வருத்தப்படாத அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ஒரு வழியே இத்தனை வருஷம் கழிச்சு ஒருத்தன் தன்னை புரிஞ்சுக்கிட்டான், தன்னோட மனசு என்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிறத நினைக்கும் போது இந்த சுஜியோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பேய்க்கு வந்து வெளிச்சம் பிறந்த மாதிரி இருக்கும். ஹீரோ இந்த அளவுக்கு தான் மேலே வந்து அன்பாக இருக்கா அப்படிங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பேய் தன்னோட உண்மையான பேரை வந்து சொல்லிடும். என்னோட உண்மையான பேர் மாயா தான் அப்படின்னு இந்த பேய் சொல்லிடுமா. மாயாவா, உன்னை மாதிரியும் உன்னோட பேரும் ரொம்ப அழகாக இருக்குது மாயா, உனக்காக தான் இந்த ஜாரை வந்து நான் கண்டுபிடிச்சி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஜாரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, மாயா சுஜியோட உடம்புலேருந்து நீ வெளில வந்துரு அப்படின்னு 2 தடவை சொல்வான். அப்பன்னு பார்த்து நம்ம மாயாவுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா இத்தனை நாள் நைட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ஊர் சுற்றி இருக்கும்ல, அந்த மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கோம். அப்பன்னு பார்த்து அந்த இடத்துல வந்து பூக்கள் தானே நிறையா இருக்கும், அந்த பூக்களில் இருக்கக்கூடிய பெட்டல்ஸ் எல்லாமே வந்து பறந்து கீழே விழுந்துட்டு இருக்கும். உடனே இந்த மாயா வேகமாக ஓடி போய் நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கும். நீ இவ்வளோ தூரம் எனக்காக செஞ்சதுக்கெல்லாம் ரொம்பவே நன்றி, இன்னும் 7 ஜென்மத்துக்கு நான் உன்னை மறக்கவே மாட்டேன், ரொம்ப ரொம்ப நன்றிடா, இன்னும் 3ஆவது தடவை நான் சொன்ன மாதிரியே சொல்லிடு, நான் இங்கிருந்து சுஜியோட உடம்புலேருந்து போயிடுறேன் அப்படின்னு அந்த பேய் சொல்லும். ஹீரோவும் மாயா சொன்ன மாதிரியே மாயா நீ சுஜியோட உடம்பு மட்டும் வா அப்படின்னு 3ஆவது தடவையும் சொல்லிடுவான். இந்த மந்திரம் சொன்னதுக்கு பின்னாடி சுஜியோட உடம்புக்குள்ள இருந்து மாயா அந்த ஜாருக்குள்ளே போயிடும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு சுஜிக்கு வந்து ஃப்ரான்ஸ்க்கு போய் படிக்கணும் தானே ஆசை, ஆனால் ஃப்ரான்ஸ்க்கு போயிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட வீட்டில் இருக்கவங்க அந்த பேக்கரியை மூடிட்டு புதுசாக ஒரு பேக்கரி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட அப்பா தங்களோட வீடு இருந்திருக்கும்ல, அதை விற்றுட்டு வேறு இடத்துக்கு மூவ் ஆகி போயிருப்பார். ஹீரோ மறுபடியும் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஹீரோக்கு வந்து இத்தனால எந்த திறமை அதிகமாக இருந்துச்சு, ஒரு மிஷினுக்குள்ளே இருக்க பொம்மை வந்து கரெக்டாக வந்து ட்ராப்பை யூஸ் பண்ணி வெளில எடுக்கிறது. இப்போ அவனும் அதே மாதிரி ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த தடவை பொம்மைக்கு பதில் கண்டெய்னரை வந்து கட்டை எடுத்து ஷிப் மேலே வைக்கிறது, அதுதான் இவனோட வேலை. ஒரு வழியை சுஜி தன்னோட மேல் படிப்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொரியாவுக்கு வந்து திரும்பி வருவா. அவள் கொரியாவுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டாலாக வந்து யாரை பார்க்கணும்னு நினைப்பானா, ஹீரோவை தான் பார்க்கணும்னு நினைப்பான். ஏன்னா சுஜி ஃபஸ்ட் டைம் ஹீரோவை வந்து மீட் பண்ண உடனே சுஜிக்கு வந்து ஹீரோ பிடிச்சிருந்துருக்கும். அது மட்டுமா அந்த தேட்டருக்கு வந்து படம் பார்க்க போயிருந்திருப்பாங்களே, அப்போ அந்த பேய் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் சுஜி தானே வந்து இருந்திருப்பான். அப்பயும் வந்து ஹீரோ கூட சேர்ந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அவளுக்கு. அதனால சுஜி வந்து பஸ்ஸில் வந்துட்டு இருப்பா. பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஃபோன் பண்ணி நான் அப்பயே உன்னை மீட் பண்ணணும், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுவா. ஹீரோவும் சுஜியும் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. அதோட அந்த மாயா பேய் வந்து அந்த ஜாருக்குள்ளேயே வந்து அடப்பட்டு இருக்கும். இதோட இந்த மூவி வந்து முடியுது. அடுத்த ஒரு நல்ல மூவியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.